கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒருத்தர் தன்னோட கையில ஒரு அழகான வாட்ச் கட்டியிருந்தாராம். ஆனா அந்த வாட்ச் எப்பயுமே அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமா. நான் உன்கிட்ட போய் வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு, இப்ப உனக்கு மட்டும்தான் நான் பிரயோஜனமா இருக்கேன். அந்த பெரிய டவர்ல இருக்க கிளாக்க பாரு, அது எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததா. ஒரு நாள் அவர் தன்னோட வாட்சை கழட்டி அந்த பெரிய டவர் மேல ஏறி அந்த பெரிய கிளாக் கிட்டக்கு அந்த வாட்சை தொங்க போட்டுட்டு வந்துட்டாராம். அப்பதான் அந்த வாட்சுக்கு தெரிஞ்சான், இதுக்கு முன்னாடி வரையாது ஒருத்தர் அது பிரயோஜனமா இருந்தது, ஆனா இப்போ யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கு. இதே போலதான் நம்மளும், நான் அங்க இருந்தா நல்லா இருக்குமே, நான் அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா நல்லா இருக்கும், நான் அந்த கம்பெனில இருந்தா நல்லா இருக்கும், நான் அந்த ஊர்ல இருந்தா சூப்பரா இருக்கும்னு எல்லாருக்குமே இந்த தாட்லாம் வரும். ஆனா எப்பயும் இக்கரைக்கு அக்கறை பச்சையாதான் தெரியும். சோ நீங்க இருக்க இடத்துல உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து சந்தோஷமா வாழுங்க. அப்பா தன்னோட மகன்கிட்ட ஒரு கல்லை கொடுத்து இதோட மதிப்பு எவ்வளவு நீ மார்க்கெட்ல போய் கேட்டுவான்னு சொன்னாரு. அந்த பையனும் ஓடி போய் கேட்டுட்டு வந்தான். அங்க ஒரு கடையில இருந்தவர் சொன்னாரு, இது பார்க்க வெறும் கல்லு மாதிரிதான் இருக்கு, ஒரு 200 ரூபாய்க்கு தேருன்னு சொன்னாரு. அந்த பையன் அதை அவங்க அப்பாட்ட வந்து சொன்னான். அவங்க அப்பா சொன்னாரு, இது ஒரு மியூசியம்ல போய் விசாரிச்சுட்டு வாயேன் அப்படின்னு சொன்னாரு. அங்க மியூசியம்ல போய் அந்த பையன் கேட்டப்போ, இது பார்க்க ஒரு அழகான கல்லா இருக்கு, நாங்க ஷோகேஸ்க்கு வேணா வச்சுக்கலாம், ஒரு 20,000க்கு இதை நாங்க வாங்கி கேட்டா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதையே அவங்க அப்பாட்ட போய் சொன்னான். அவங்க அப்பா சொன்னாரு, கடைசியா ஒரே ஒரு வாட்டி எனக்காக இது ஒரு நகை கடையில போய் விசாரிச்சுட்டு வரியா அப்படின்னு கேட்டாரு. அந்த பையனும் போய் கேட்டான். அங்க நகை கடையில இருந்தவர் அதை பார்த்துட்டு, தம்பி இது எவ்வளவு வெள்ளை உயர்ந்த டைமண்ட் தெரியுமா, இதை பார்த்து பத்திரமா வச்சுக்கோ, இது ஒரு 2 லட்சத்துக்கு மதிப்புடையது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதையும் அவங்க அப்பாட்ட வந்து சொன்னான். அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, இதே போலத்தான் நம்மளோட மதிப்பும், நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடம் தான் நம்மள தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதே போலத்தான் நாமும் ஏசப்பாவோட சமூகத்துல இருக்கும்போது நம்மளோட வேல்யூ எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். சிகனல
இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிகள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இயேசுவின் செல்லங்கள். ஆண்டவர் பார்க்கிறார், கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்க 7 அமுல் பேபிகள் இருக்கு, பூரா கொழுத்து போய். அவன் என்ன சொல்றான், அகங்காரம் முடிச்சவனே, அந்த கொஞ்சம் ஆடுகளை எங்கடா விட்ட? ஆனா நான் சொல்லுவேன், தாவீது தெருவில் நடனம் ஆடினார். நீ போய் கிராமத்துல போய் டான்ஸ் ஆடினா ஒரு 4 ஜனங்கள் பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதாங்க? பிரயோஜனமாக இருக்குன்னா என்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லுங்களேன், ஒரு கடிதம் எழுதுங்களேன், இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற செல்ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் போடுங்களேன். நாங்கள் அது உற்சாகமாக இருக்கும். நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிற நேற்றைய நாளில் ஒரு அருமையான ஐயா சியோன் நகர் இந்த உடன்கடி பக்கத்தில் இருந்து ஒரு தகப்பனார் வந்தார்கள். அவருக்கு 73 வயது. பார்க்குறதுக்கு என்னுடைய தகப்பனாரை போலே இருந்தார். என் தகப்பனார் இப்போ உயிரோடு இல்லைங்க. அந்த தகப்பனார் என்னை பார்க்க வந்தார். டிவி மூலியமாக நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை எங்களை ஆறுதல் படுத்துகிறது. இந்த வயதில் நானும் என்னுடைய மனைவியும் கிராம ஊழியங்களை செய்ய வைக்கிறது ஐயா. எல்லா கிராமத்திற்கும் போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டிலே ஒரு உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம். உங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய நல்ல ஒரு காணிக்கை தியாகத்தோடு கூட கொடுத்தார்கள். இதை ஊழியத்திற்கு பயன்படுத்தீர்கள். ஒரு மிஷனரி வீட்டை கட்டும்படி எங்களிடத்தில் தேவைகளை அறிவித்தீர்களே. என்னுடைய வளாகத்தில் ஒரு வருடத்திற்கு 120 மிஷனரிகளை உருவாக்க வேண்டும். முழுநேர மிஷனரிகளை உருவாக்கணும். உலகத்தை கலக்கிற மிஷனரிகளை தமிழ்நாட்டில் 120 பேர்களை உருவாக்கணும். அடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே ஒரு 10 ஏக்கரில் விருதுநகர் பக்கத்தில் சின்ன கிராமத்தில் இடம் இருக்குது. இங்கே தான் மிஷனரிகள் பயிற்சி மையம் இருக்குது. தாய் தகப்பற்ற பிள்ளைகளை பராமரிக்கிறோம், விடோஸ்களை பராமரிக்கிறோம். ட்ரைனிங் மிஷனரிகள் தங்கியிருக்கிறாங்க. இங்கிருந்து தான் பெரிய ஒரு எழுப்புதல் தமிழ்நாடு முழுவதிலும் கடந்து செல்கிறது. இதே போல் ஆந்திராவில் ஒரு பெரிய ஒரு 10 ஏக்கர் இடம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதே மாதிரியே இந்த மாதிரி மடி ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் மிஷனரி வீடுகள் கட்டணும். 120 ஊழியர்கள்னால் ஒரு மிஷனரி அறைங்கிறது சூனமியால் எலிசாவிற்கும் எலிசா உடன் ஊழியர்களுக்கும் கட்டித்தர்றாங்க. அங்கே சொல்கிற ஒரு அறை கட்டுறாங்க, அங்கே ஒரு கற்றல் அப்படி வச்சுருக்காங்க பாருங்க. என்ன மேஜை, என்ன அன்பு ஐயா. இப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிற சூனிமி ஆட்கள் தேவை ஐயா, தேவை. நல்ல படித்த தம்பிமார்கள் எங்கள் ஊழியத்தில் வந்து கொஞ்ச நாளில் ஓடி போயிடுவாங்க. எனக்கு என்னன்னே தெரில. ஏசப்பாட்டை ஜெபிச்சப்போ அவங்களுக்கு தங்குறதுக்கு வசதி கொடுத்துட்டா. நல்லா பிஇ முடித்தவங்க, காலேஜ் படிக்கிற ஹாஸ்டலு நல்ல வசதியாக அவங்க தங்கியிருப்பாங்க. எங்கே உனக்கு சரியாக வசதிகளே இல்லை கிராமத்தில், உங்களுக்கு வசதி செஞ்சு கொடு.
நான் உங்களை எலிசா போல உருவாக்குவேன். கடைசி கால எழுப்புதல் ஊழியர்களை உருவாக்குவேன். நீ அவங்களுக்கு நல்ல வசதி கொடு, அறைகள் கட்டு, நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு தருவினார். 27 மிஸ்டரி அறைகளை கட்டிவிட்டோம் ஐயா. அருமையான அந்த ஐயா வந்தவர்கள் ஒரு மிஸ்டரி அறையை கட்டி கொடுங்கள் என்று 2 லட்சம் ரூபாய்களை சிறுக சிறுக சேர்த்து வைத்து எனக்கு கொடுத்தார்கள். என் அன்பையா, ஒருவேளை இந்த டிவியில் ஆண்டோடைய வார்த்தைகளை பேசுகிறதுனால ஒரு நல்ல ஒரு தகப்பன் கிடச்சிட்டாங்க ஐயா. உற்சாகம் ஐயா. இன்னும் என் மனசில் கவலையோடு இருந்தேன். ஏன்னா அந்த டிவி ஊழியத்தை சேட்டலைட் டிவியாக மாற்றணும். இந்தியா முழுவதிலும் இந்த வார்த்தைகள், இந்த தரிசனங்கள் அறிவிக்கப்படணும். பாருங்கள், எல்லாரும் கிறிஸ்தவங்களாக மாற்றுறதுக்கு மாத்திரம்தான் நிறைய பிரசங்கங்கள் டிவிக்களில் வருகிறது. நல்லது, நான் தவறுனா சொல்லலைங்க, அதுவும் செய்யணுங்க. ஆனால் செய்கிற ஊழியர்களை உருவாக்கணும். கிராம ஜனங்கள், இயேசுவை அறியாதவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற டிவி நிகழ்ச்சிகள் இருக்கணும். ஏசப்பா என்ன சொன்ன, நீ செய்வையா உன் டிவியை இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக எல்லைகளை விரிவாக்கணும் என்று சொன்னார். ஆண்டவரே, இவ்வளோ பணத்துக்கு நான் இவ்வளோ லட்சங்களுக்கு எவ்வளோ போவேன்? மாதந்தோறும் பல லட்சம் ரூபாய்கள் இதுக்கு வேணுமே, நான் எங்கே போவேன்? என் மிஸ்டரிகளுக்கு சரியாக சம்பளம் கூட கொடுக்க முடியலன்னு சொல்லி புலம்பினேன், அழுவேன். பாருங்கள், இன்னொரு நண்பர், ஒருவேளை கன்னியாகுமரி சைடிலிருந்து ஒரு குடும்பத்தார்கள் வந்தார்கள். ஆண்டவர் உங்கள் டிவி நிகழ்ச்சிகள் மூலியமாக எங்களோடு கூட பேசினா. நான் நினைக்கிறேன், நமக்கு எங்கே பிரசங்கம் பண்ண தெரியுது? எத்தனை பேர் டீப்பாக பேசுகிறாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம்லாம் நமக்கு பேச தெரியல. எத்தனை அருமையாக பிரசங்கிக்கிறார்கள். எல்லா டிவிலையும் பார்த்தா எவ்வளோ அழகாக மியூசிக் வச்சு பாட்டு பாடுறாங்க. நிறைய சீனரிசி வச்சு அழகாக அந்த பாடல்களை போய் வீடியோ எடுத்து அந்த டிவிகளில் நம்ம பார்க்குறோம். நமக்கெல்லாம் அப்படியெல்லாம் வசதி இல்லை, அப்படியெல்லாம் செய்யறதில்லை. நம்ம இந்த டிவி ஏன் இதுக்கு மேலே இந்த எல்லைகளை விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்புனா அவர்கள் சொல்லுகிற வார்த்தை இல்லைங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு எங்களோடு பேசினார். நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் வீட்டிலே ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். அநேக புதிய ஆத்துமாக்கள் வருகிறார். அவர்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். எங்களை ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை எல்லைகளை விரிவாக்க வேண்டாம் என்று புலம்பினேன், தேவைகளுக்காக புலம்பினேன். இவ்வளவு அடையாளத்தை நீங்கள் காண்பிக்கிறீங்களே. ஒரே நாளிலே ஒரு அருமையான ஐயாவை கொண்டு வந்து என்னோடு கூட பேசினார். 73 வயதுக்கு மேலே தள்ளாடி என்னை பார்க்க என் கிராமத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றாருங்க. கன்னியாகுமரியிலேருந்து என்னை பார்க்க வர்றாங்க. நான் சொல்கிறேங்க, யாராவது எங்கள் விருதுநகர் பகுதி சைடு கிராஸ் பண்ணி போனீங்கன்னா எங்கள் இடத்துல வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கய்யா. ஒருவேளை நீங்கள் வரும்போது நான் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட. ஒருவேளை சில நேரம் இருக்க மாட்டேன், ஊழியத்து மித்தமாக பிரயாணம் செய்ய போனாலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் உங்களை வரவேற்பார்கள். நீங்கள் வந்து எங்கள் ஊழியத்தை நீங்கள் ஜெபிச்சுட்டு போங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக வாங்க. அல்லேலூயா. நாங்கள் எளிய கிராம ஊழியக்காரர்கள். உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க, உங்களுக்கு ஜெபிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குதான்னு தெரில. நீங்கள் வந்து ஒரு தகப்பன தாயா எங்கள் இடத்துல எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், அந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கணும். நீங்கள் ஜெபிச்சுட்டு போங்கய்யா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த டிவி ஊழியத்திற்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா, இந்த டிவி நிகழ்ச்சியில் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை சொல்லும்படி நான் வேண்டுகிறேன். தேவைகளுக்காக ஜெபிங்க. ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாம் வைக்கிறோம். 1 லட்சம் வாலிபர்கள் திருச்சி மொராய் சிட்டியில் பங்கு வரணும்னு சொல்லி ஜெபிங்க. இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கிற வாலிபர்களை பிரயாசப்பட்டு கொண்டுட்டு வாங்க. மார்க் 2 ஒரு திமிர்வாதக்கரன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். 4 பேர்கள் சேர்ந்து சுமந்து கொண்டு அவனை கொண்டு வருகிறார்கள் இயேசுவிடத்தில். நீங்கள் பாவத்தில் திமிர்வாதமாயிருக்கிற, வியாதியில் திமிர்வாதமாயிருக்கிற, ரட்சிக்கப்படாதபடி காதல் வயப்பட்டு இருக்கிற, செல்போனுக்கு அடிமையாக இருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் உங்கள் தெருவில் இருக்கிறார்களா? உங்கள் உறவுக்காரர்கள் ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் இருக்கிறார்களா? உங்கள் திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் நீங்கள் கொண்டு வாங்குங்க. 1 லட்சம் பேர்கள் கொண்டு வர அந்த வாலிபர் முகாமில் நீங்கள் கொண்டு வந்தால் போதுங்க. கொண்டு வந்தால் போதும். ஒருத்தர் சொன்னார், நாங்கள் வேனில் வரும்போது ஒரு குடிச்சிட்டு 24 மணி நேரம் ஒரு குடிகாரன் தெருவில் படுத்து கிடந்தான். அவனை வேனில் போட்டு தூக்கிட்டு கொண்டு வந்தோம். அவனை ஆண்டவர் தொட்டார், ரட்சித்தார், குடி பழக்கம் விடுதலை கொடுத்தார். அவர்கள் இப்பொழுது ஊழியம் செய்கிறார்கள்.
என்ன அற்புதம் ஐயா! போன வருடத்தில் மே 1 நடக்கிற வாலிபர் முகாமில் ஆயிரக்கணக்கான வாலிபர்களை கொண்டு வந்தார். சிலர் சொல்லுவார்கள், அதில் எத்தனை வாலிபர்கள் வந்தார்கள்? எல்லாருக்கும் வாலிபர் முகாமில் வாலிபர் ரட்சிக்கப்பட்டாங்களா, விடுதலை பெற்றாங்களா, இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எவ்வளோ பேர் வந்தாங்க? 1,00,000 பேர் கூட்டுறான்னு சொன்னாங்க. அதில் தான் துருன்னு இருப்பாங்க. என்ன குறை இருந்துச்சு அதை தான் சொல்லுவாங்க. நான் போன முகாமில் நிறைய குறைகள் இருந்துச்சுயா, எல்லாருக்கும் எங்களால் சாப்பாடு கொடுக்க முடியல. சாப்பாடு கொடுக்கறதுக்கு சில ஒழுங்குகள் செஞ்சுருந்தோம். எல்லாம் வரிசையில் வரணும்னு சொல்லி அந்த சினிமா தேட்டரில் அந்த வரிசையில் வர நெருக்கமாக அதெல்லாம் நல்ல மூங்கில் கம்புகள்லாம் கட்டி வச்சுருந்தோம். ஆனால் அதில் வாகனங்கள் நிறுத்த இடம் இல்லாமல் அதில் போய் வாகனம் இருந்துச்சு. அதில் ஒழுங்கோடு கூட சாப்பாடு கொடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கூட்டமாக வந்துட்டாங்க. சரியாக எங்களால் பரிமாற முடியல. ஏன்னா வாலண்டியர்ஸே இல்லைங்க. எங்கள் முழுநேர ஊழியர்கள் மாதக்கணக்கில் அழுது ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சபைகளுக்கும் பிரயாணம் செய்கிறார்கள். அவங்க எல்லாம் டயர்டாகிடுறாங்க, களைப்பாக ஆகிட்டாங்க. அதை கொடுப்பதற்கு வாலண்டியர்ஸில் இதை செய்தி கேட்குற ஒருவேளை போதக பிதாக்கள் இருக்கீங்களா, கிறிஸ்தவ நண்பர் இருக்கீங்களா, நீங்கள் வாங்கலை. முகாமுக்கு நாளே வாங்க. அந்த கிரவுண்டில் ஆயத்த பணிகள் இருக்கும். முகாமென்று நீங்கள் வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணலாம். பாருங்கள், அந்த முகாமென்று சில திருடர்களும் அங்கே வந்து விடுகிறார்கள். நாங்கள் காணிக்கை டப்பா, அங்கே ஜெபக்குறிப்புகளுக்கான எழுதின பேப்பர் போடுற அந்த ஒரு உண்டியல் எல்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் நிறைய பேர் கிழிச்சு பணத்தையும் ஜெபக்குறிப்பு பேப்பரெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க சில கயவர்கள். நீங்கள் வரலாங்க. நீங்கள் இது ஏன் ஊழியம் ஓ ஊழியன்னா சொல்லாதீங்க. எங்கள் கிராமத்தில் பல ஜாதிகள் இருக்கிறாங்க, நிறைய ஜாதிகள் இருக்காங்க. ஆனால் எங்கள் கிராமத்தில் எல்லாம் ஒரே குடும்பமாக இருப்போம். உறவுகள் வச்சு தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவோம். என்னிடத்துல பாலமுருகன் என்ற பிலிப் ட்ரெஸரராக இருக்கிறாங்க. அவங்க தான் என் கூட சேர்ந்து ஊழியத்தை தொடங்கினவர்கள். அவன் ஒரு ஃபவுண்டர், இன்னொரு ஃபவுண்டர். அவன் தான் ஃபினான்ஷியல் எல்லாம் பொறுப்பாக லட்சக்கணக்கான பணங்களை ஒரு டீமோடு நிர்வகிக்கிறான். அவனை நான் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவேன். நான் வேறு ஜாதி, அவன் வேறு ஜாதி. சில என் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் அண்ணன்ட்டேன், டே கணேசா, நான் உனக்கு அண்ணனோட மாமன் முறை வேண்டாங்கிற. ஆனால் அவர் வேறு ஜாதிங்க. எங்கள் கிராமத்தில் அன்பாக இருக்கிறோங்க, எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வாங்க. ஒரே ஒரு குடும்பமாக நேசிக்கிற நண்பர்கள் எனக்கு உண்டு, உறவுக்காரர்கள் உண்டு, என்னை நேசிக்கிற கிராமத்து ஜனங்கள் உண்டு. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு போனேன், என்ன பிரிவுங்க. நான் ஏஜி ஜாதி, சிஎஸ்சி ஜாதி, டிஎல்சி ஜாதி, ஆர்சி ஜாதி, சர்ச் ஆஃப் காடு ஜாதி, சிபிஎம் ஜாதி, என்ன பிரிவில் ஐயா. ஒருவரை பார்த்து ஒருவர் ஒரு ஸ்தோத்திரம் கூட போட விரும்புவதில்லை. எத்தனை பேர்கள், எவ்வளவு வேதனை ஐயா. நான் எதுவும் பெருமைக்காக இந்த முகாம் நடத்தலைங்க. நாங்கள் சர்ச்சுன்னு ஆரம்பிக்கலைங்க. சபை போதகர்களுடைய சபை பக்தி விருத்திக்காக, உங்கள் சபைகளில் வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னால் இயன்ற ஒரு ஊழியத்தை நான் அரேஞ்ச் பண்ணுக்கிறோம் முகாமாக. நீங்கள் வாங்கலை வாலண்டியர்ஸ்களை ஆண்டவர் எனக்கு தரும்படி ஜெபம் பண்ணிக்கோங்க. வாலண்டியர்ஸ் 3 நாள் இருக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஒரு 300 கிதியோன்கள் போல் அங்கே 3 நாள் தங்கி இருக்கிற 300 பேர் வேணும். நான் வாலண்டியராக வர்றேன்னு சொல்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து எங்கள்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், வாலண்டியராக வந்துட்டு எனக்கு தங்குறதுக்கு ஏசி ரூம் தாங்க. நான் சொல்கிறேன், அப்படின்னா தர முடியாதுங்க. நீங்கள் சில அசௌரியங்களோடு அந்த முகாமில் பங்கு பெறணும். மீட்டிங் நாள், மீட்டிங் அன்னைக்கு இருக்கணும், மீட்டிங் மறுநாளும் இருக்கணும். 3 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியுமா, ஆண்டவருக்கு தியாகம் செய்ய முடியுமா? நீங்கள் வாருங்கள் ஐயா, இந்த முகாமிற்காக ஜெபியுங்கள், வாலிபர்களை அழைத்து வாருங்கள். உங்களால் என்ற காணிக்கையில கொடுங்கங்க. ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் இருப்பான். அவனை நீ பஸ் ஏறி வாடானா 4 பஸ்ஸு மாறி திருச்சி வந்து சேரக்கு நைட் ஆயிரும். அவன் எப்படி வருவான்? இன்னைக்கு கிறிஸ்தவ நண்பர்களே சர்ச்சில் ஒரு வாலிபர் கூட்டம்னா வரமாட்டாங்க. நான் ஒரு சர்ச்சில் வாலிபர் கூட்டம் வைக்கிறையா, யாரும் வரமாட்டாங்க பிரதர், 5 பேர் இருப்பாங்க, இவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள் 5 பேருக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்களான்னு சொன்னாங்க அந்த பாஸ்டர். நான் சொன்னேன், பரவாயில்ல பாஸ்டர், 5 பேருக்கு நான் பேசுகிறேன்னு சொன்னேன். அன்போடு கூட ஆண்டோடைய வார்த்தைகளை சொன்னபோது கிட்டத்தட்ட சுமார் 50 வாலிபர்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றார்கள். ஆனால் நிறைய சபைகளில் இருக்கிற பெரிய பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? வாலிபர்கள் சபைக்கு வருவதில்லை. நாங்கள் ஏன் இந்த முகாம் வைக்கிறோம்? உங்கள் சபைகள் வாலிபர்களால் நிறையப்படணும், உங்களுக்கு உதவி செய்யும்படித்தான் இந்த முகாம் நடத்துகிறோம். அந்த வாலிபர்களை வச்சு நாங்கள் பணம் சம்பாதிக்கணும், எங்கள் ஊழி வளரணும்னா ஒரு நோக்கம் இல்லைங்க.
இதை கேட்கிற நீங்கள் எல்லாரும் ஜெபியுங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட வாலிபர்கள் கிராமத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1500 2000 வேன்கள் பிடிக்கிறோம். 3000 கிராமங்களில் ஊழியம் பார்க்குறோம். ஒரு வேன் பிடிக்கிறதுக்கு ஆவரேஜாக ஒரு 10,000 15,000 ரூபா செலவாகும். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் ஒரு வேனை ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 20 வாலிபர்களை அதில் அழைச்சிட்டு வந்துடலாம். சில கிராமத்தில் 40 பேர் 50 பேர் ஒரு பஸ் பிடிக்கிறோம். சில 5 கிராமம் சேர்ந்து ஒரு பஸ் பிடிக்கிறோம். நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அதற்கு கிட்டத்தட்ட 40,000 50,000 ரூபா செலவாகுது. இப்பொழுது வரை நான் கேட்டேன், கிட்டத்தட்ட 17 பஸ்ஸுகளுக்கு மேலாக இப்பொழுதுக்கு பிடிச்சிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் காசு வேணுங்க. நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்னால் அந்த 1,00,000 வாலிபர்களுக்கு ஒரு பேனா கொடுக்கணும்ல, அவங்க எழுதணும்ல, பிரசங்கத்தை எழுதணும், அவங்க முகவரிகள் எழுதணும், ஜெபக்குறிப்புகள் எழுதணும். வாலிபர்கள் பேனா இல்லாமல் வந்துடுவோம். அவங்களுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுங்க. வர்றவங்க 3 மணிக்கு நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கிறோம். களைப்போடு பிரயாணப்பட்டு வருவார்கள். காலிலேருந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் சில கிராமத்துலேருந்து புறப்பட்டு வருவாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சாப்பாடு பசியோடு வருவார்கள். வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு 5 ரூபாலேருந்து 10 ரூபா இருக்கும். 1,00,000 பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். அல்லேலூயா. சில வாலண்டியர்ஸ்கள் ஒரு 300 பேர் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த வாலண்டியர்ஸ் அடையாளம் யாருன்னு அவங்க வர்றவங்களை எனக்கு தண்ணி வேணும்பாங்க, பிஸ்கட் வேணும்பாங்க, பேனா வேணும்பாங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி யார்கிட்ட கேட்பாங்க? அவங்களுக்கு தனி ஒரு தொப்பியோ ஒரு நல்ல ஒரு டிஷர்ட்டோ, வாலண்டியர்ஸ்க்குன்னு ஒரு டிஷர்ட் அடித்தா நல்லாயிருக்கும். இதை கேட்குற நண்பர்கள், நீங்கள் வாலண்டியர்ஸ்க்கு மட்டும் ஒரு 300 டிஷர்ட்ஸ்கள் 300 தொப்பிகள் ஏதாவது நீங்கள் வாங்கி தரலாம். நம்ம முகாமுங்க, எழுப்புதல் முகாமுங்க. நம் கண்கள் முன்பாக ஒரு எழுப்புதலை நம் கண்கள் பார்க்கும்படி ஆண்டவர் நம்ம கொடுத்த முகாம் இது. இந்த செய்தி கேட்கிற நீங்க இந்த முகாமில் என்னுடைய பங்கு என்ன, உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும். நான் சொல்றேங்க, நீங்க பெரியவங்களா இருந்தாலும் நீங்க வாங்க அந்த முகாமுக்கு. வாலிபர் முகாம் நாங்க ஏங்க வரணும்? மோசஸ் அங்க யுத்த காலத்துல யோசுவா யுத்தம் செய்தது போது கைகளை விரித்து அவர் ஜெபித்தது போல நீங்க எங்க வாலிபர் முகாமில் பின்புறமா உட்காந்து நீங்க ஜோம் பண்ணுங்க. பெற்றோர்கள், சபை மூப்பர்கள் நீங்க ஜோம் பண்ணுங்க. ஊழியக்காரங்க எல்லாம் ஜோம் பண்ணி உங்களை பிளஸ் பண்ணுங்க. ஐயோ, இத்தனை வருடங்கள் ஆகியும் கூட நம்முடைய தமிழ்நாட்டில் எழுப்புதல் இல்லையே, இந்திய தேசத்துல எழுப்புதல் இல்லையே. எழுப்புதலுக்கு யார் வேணுங்க? வாலிபர்கள் வேணுங்க. ஜெபிங்கள் ஐயா. பாருங்க, இப்ப உங்களோட ஏசப்பாட்ட நான் என்ன பேசணும்னு சொல்லி கேட்டப்ப ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி 3 வார்த்தைகளை சொல்லி கொடுக்க சொன்னார். 3 வார்த்தைங்க, 3 வார்த்தை பிரசங்கம். நான் பெரிய அறிவாளி கிடையாதுங்க, டீப்பாலாம் பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாது. நான் பிரசங்கிக்கிறது போலாம் எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இவங்களுக்கு தான் என்னுடைய பிரசங்கம் தேவை. ஆனால் உங்களை கேட்குறேன், நீங்கள் எல்லாம் பயங்கரமாக காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா கிறிஸ்தவ வாழ்க்கையில்? அடிப்படை சத்தியமே தெரியல. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவன் காலைல எந்திரிச்சோன்னே ஜெபிக்காமல் அந்த நாளை தொடங்கக்கூடாது. இது அடிப்படை சத்தியம். பைபிள் வாசிக்காமல் அந்த நாளை தொடங்கக்கூடாது. பைபிள் சத்தியம். தசமபாகங்களை சர்ச்சில் கொடுக்கணும், ஊழியத்துக்காரர்களுக்கு கொடுக்கணும். இது ஒரு அடிப்படை சத்தியம். இந்த அடிப்படை சத்தியமே தெரியாம நீ என்னத்தை டீப்பா பிரசங்கம் கேட்க போற? சில பேர் டான்ஸ் ஆட போறான். டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி தாவீது என்னெல்லாம் செஞ்சார் உங்களுக்கு தெரியுமா? ஆடு மேய்க்கிறார், வெயிலையும் மழையிலையும் ஆடு மேய்க்கிறார். தகப்பன் மறந்த தாவீது அங்க ஒரு தலைவனை ஏற்படுத்தணும். சவுல் என்பவனுக்கு பதிலாக, சவுல் ராஜாவாக்கின எனக்கு மனஸ்தாபம் இருக்கு, சவுல ஊழியக்காரன் மனஸ்தாபம் இருக்கிறது. அவன் சவுல் முற்றிலுமாக கீழ்ப்படியதுனால அவனுக்கு பதிலாக இன்னொருவனை ராஜாவாக ஊழியக்காரனாக ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய இருதயம் இயங்குகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்க 7 அமுல் பேபிகள் இருக்கு, பூரா கொழுத்து போய். அவன் பாருங்க 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல இவனும் செய்ய மாட்டான். 40 நாள் சும்மா தான் கிடக்காங்க, இவன் செய்ய மாட்டான். ஒருத்தன் தாவீது வந்து நான் செய்யறேங்கிறான். அவன் என்ன சொல்றான்? அகங்காரம் பிடிச்சவனே, அந்த கொஞ்சம் ஆடுகளை எங்கடா விட்ட? எல்லா பையிலும் தின்னி போயிருக்கங்க. சோறு சாப்பிடணும், கறி சாப்பிடணும், நல்ல வயிறு வளர்க்கணும், நான் வளரணும், என் பிள்ளைகள் வசதியா இருக்கணும். எல்லா ஊழியக்காரங்க அவங்கதான் வளர்றாங்க, அவங்க பிள்ளைகள் தான் வளர்றாங்க. நான் ஊழியக்காரங்க நல்லா இருக்கணுங்க, ஆனா ஊழியம் செய்யணுங்க, யுத்தம் செய்யணுங்க. நீ செய்ய மாட்ட, செய்யற யாரையும் குறை பேசாம இருக்கணும்.
பாருங்கள், நடனம் ஆடுவதற்கு முன்பாக தாவீது என்ன செய்கிறான்? வெயில்ல மழையில் ஆடு மேய்க்கிறான். இன்றைக்கு நடனம் ஆட நினைக்கிற வாலிப நண்பர்களே, டான்ஸ் ஆடுற சர்ச்சுக்கு தான் நான் போவேன், டான்ஸ் ஆடுற ஊழியர்கள் தான் எனக்கு வேணும், அவங்கள போல நான் முடி வெட்டிக்கிருவேன், அவங்கள போல இளையத்தில் விஜய் மாதிரி ஆடுவேன். என்னங்க வேதனையா இல்லை? நான் சொல்றேன் ஆட்டம் போட்டு தொலை. ஆனால் நான் சொல்லுவேன், தாவீது தெருவில் நடனம் ஆடினார். நீ போய் கிராமத்தில் போய் டான்ஸ் ஆடினா ஒரு 4 ஜனங்கள் பிரயோஜனமா இருக்கும். அங்க சிறையிருப்புல பவுல்சியில பாடி துதிச்சாங்க. உன் பாட்டுல சிறைச்சால அசைக்கப்படணும், அசைக்கப்படணும். பாரத்தோடு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டிய நீ, வேத வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நீ, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஊழியக்காரர்கள் ஐயோ இன்றைக்கு டான்ஸ் ஆட சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஸ்டெப்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது என்னங்க ஸ்டெப்ஸ்? சரி ஆடி தொலையா. ஆனா அதற்கு முன்பாக தாவீது கடந்து வந்த பாதைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவன் கடினமாக உழைக்கிறான், இரவு பகலாக. 7 அமுல் பேபிகள் வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. இவன் சின்ன பையன், ஒன்றும் தெரியாத கடைசி பையன், யுத்த களத்தில் இருக்கிறான், ஆட்டு மந்தையில் இருக்கிறான். சிங்கம் வருகிறது சண்டை எடுக்கிறான், கரடி வருகிறது சண்டை எடுக்கிறான், சண்டை எடுக்கிறான். ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவன் டான்ஸ் ஆடலாம், அவனை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தலைவனாக ஆண்டவர் அவனை அபிஷேகிக்கிறார். அவன் டான்ஸ் ஆடலாம், நீ ஆடலாமா? நீ ஆடலாமா? ஆடுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கிறதா? தகுதி இருக்கிறதா? இன்றைக்கு சவுலை ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டது போல, அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, உனக்கு ரட்சிப்பை கொடுத்ததற்காக, சொந்த கார் கொடுத்ததற்காக, சொந்த வீடு கொடுத்ததற்காக, அபிஷேகத்தை கொடுத்ததற்காக, ஏன் அந்நிய பாஷை நீ பேசுகிறாயா? உன் அந்நிய பாஷை குப்பையில போட வேண்டிதான். உனக்கு அந்நிய பாஷையினால் நிறைத்ததற்காக. அந்நிய பாஷை எதற்காக? அந்நிய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள கவனமாக படிங்கள். பெந்தெகோஸ்தே நாளிலே 120 பேர்களை ஆண்டவர் ஒருமனப்பட்டு எடுத்து கூடியவர்கள் அவளை அபிஷேகிக்கிறார், அந்நிய பாஷைகளை நிரப்புகிறார். ஆனால் அந்த முதல் பகுதியை நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரசங்கிக்கிற நிறைய ஊழியர்கள் இருக்கிறார்கள், அந்நிய பாஷை பேச வைக்கிறார்கள், பெற்றுக்கொள்ள வைக்கிறார்கள், நல்லது. ஆனால் அப்போஸ்தலருடைய 3ஆம் அதிகாரத்தை பின்பகுதி ஏனையா பிரசங்கிக்கவில்லை. ஐயோ எத்தனை வேதனைங்க! இன்றைக்கு இருக்கிற இந்திய தேசத்தில் இருக்கிற 1 கோடி கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்றால், 1 கோடி கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு சபை சொல்லுகிறது, என்னுடைய ஊழியத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, எங்களுடைய திருச்சபையுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 1,00,000 ஏதோ ஒரு எண்ணிக்கை சொல்றேன். நான் சொல்றேன் பரவாயில்ல, நல்லது. அந்த 1,00,000 பேர்களும் 120 சீசர்களை போல எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பார், என் தேசம் சுவிசேஷத்தினால் நிறைந்திருக்குமே. ஐயா, ஆகஸ்ட் 15க்கு பின்பாக 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று இலக்கு வைத்திருக்கிறோம். வாருங்கள் ஐயா, எங்களோடு வாருங்கள். எத்தனை தேவையுள்ள ஜனங்கள் ஐயா. போன வருடத்தில் 10,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று இலக்குவது. எல்லாரும் எங்களை பார்த்து சிரித்தார்கள். அது எப்படி முடியும்? நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து எங்கிட்ட இருக்கிற மிஸ்டரி குடும்பமாக ஒவ்வொரு இடத்திலையும் தங்கினோம். எங்கெல்லாம் தங்குவதற்கு இடமும் சாப்பாடு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தங்கணும். 5 நாட்கள் தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஜெபித்தோம். ஜெபித்து புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அங்கே இருக்கிற எல்லா ஊழியர்களும் குழுவாக பிரிந்து வேன் வாடகைக்கு எடுத்தோம், ஆட்டோ வாடகைக்கு எடுத்தோம். பல லட்சங்கள் செலவானது. 8 திசைகளிலும் இருக்கிற கிராமங்களை சந்தித்தோம். திருச்சியை மையமாக வைத்து அதை சுற்றி உள்ள சுமார் 1000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவித்தோம். மதுரை, திருப்பத்தூர், சேலம், கடலூர், இப்படி எல்லா பகுதியிலும் தங்கியிருந்தோம். ஒரு 1020 கிராமத்தில் எதிர்ப்பு இருந்துச்சுங்க. எங்களை அடித்தான், போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனா. ஆனால் 980 கிராமத்தில் அற்புதம் நடந்துச்சுங்க. நடந்தாலே அற்புதம், நம்முடைய வேன்கள் நின்றாலே அற்புதம். 20 கிராமத்தில் எதிர்ப்புகளை எண்ணி 980 கிராமத்தில் அனாதையாக்குவது நியாயமா? திருச்சபையே, ஊழியக்கார நண்பர்களே, எதிர்ப்பு வருன்னு சுவிசேஷ ஊழியத்தை மறந்து விட்டாயே, ஆதி அன்பை மறந்து விட்டாயே, இது நியாயமா? நியாயமா?
சவுளை ராஜாவாக்கினது மனஸ்தாபம் இருக்கு. உனக்கு நல்ல ஒரு திருச்சபையை கொடுத்தது மனஸ்தாபமா இருக்கிறது. உனக்கு நல்ல ஒரு போதகர் ஐயாவை கொடுத்தது மனஸ்தாபமா இருக்கிறது. ஆண்டவர் தாவீதிடத்துல கிருபை கொடுத்திருக்கு. நிறைய சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரா? யாருக்கோ உள்ள கிருபை, அவங்க அந்த கிருபை இழந்ததுனாலதான் உங்களை நம்பி இப்பொழுது கிருபை இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் சவுலுக்கு பதிலாக தாவீதிடத்தில் கொடுத்தது போல அந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணுங்க. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், நடனம் ஆடலாம் தாவீது, நானும் நடனம் ஆடலாம். ஆனால் தகுதி இருக்கிறதா? நடனம் ஆடுவதற்கு தகுதி இருக்கிறதா? நாம் சிங்கத்தோடு மரணத்தையும் துச்சமாக நினைத்து சிங்கத்தின் பிடியிலிருந்து ஆட்டு மந்தைகளை காப்பாற்றி யுத்தம் செய்திருக்கிறவர்கள் நடனம் ஆடலாம். சிங்கத்தோடு ஆட்டு மந்தைகளை ஐயோ கொலைக்க நிற்கிற சிங்கத்திற்காக நேருக்கு நேராக நின்று சிங்கத்தின் வாயை விழிந்து யுத்தம் செய்து அவனை கொள்ளுகிறதாக தாவீது சொல்லுகிறான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே. அவன் அங்கு நடனம் ஆடலாம். அன்பு சகோதரன் நண்பர்களை, நீ நடனம் ஆடலாமா? உனக்கு தகுதி இருக்கிறதா? 40 நாளும் என் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. பரிதபிக்கிறார். எனக்காக ஒருவன் யுத்தத்திற்கு வரட்டும் என்று கோலியாத்து கர்ஜிக்கிறான். அந்த 40 நாள் அளவும் என் ஒரு நாள் காலையிலும் மாலையிலும் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், அங்க ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருப்பார்? எல்லாரோடு பேசி இருப்பார். சவுளே, கழுதையை தேடி போன உன்னதான நான் அபிஷேகம் பண்ணேன், ராஜாவை அபிஷேகம் பண்ணேன். ஏற்கனவே உன்னை கொண்டு எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிற, நீ வர மாட்டாயா? என்னை தூசிக்கிறானே, ஐயோ என் நாமம் தூசிக்கப்படி, நீ வா என்று ஆண்டவர் அழைத்திருப்பார். யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவேன் என்று சொல்லி 40 நாள் வரும். 40 இரவுகளிலும் சொப்பனங்களோடு தரிசனங்கள் உண்டு. ஆண்டவர் எத்தனையோ பேரோடு இடைப்பட்டு இருப்பார். ஆனாலும் மனதில்லை ஐயா, ஒருவருக்கும் மனதில்லை ஐயா. ஆனால் தாவீது வருகிறான். இவன் எம்மாத்திரம் யுத்தம் செய்வதற்கு, இவன் எம்மாத்திரம். ஆண்டவர் அவனை எல்லாரும் நிந்திக்கிறாங்க. உன்னால முடியாதுன்னு சொல்றேன். இல்ல, என் ஆண்டவர் என்னோடு கொடுக்கிறார், ஜீவிக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி யுத்தம் பண்ணுகிறான். அவனுக்கு அங்க இருக்கிற சும்மா இருக்கிற கூட்டம் ஊழியம் செய்யணும்னா நீ ட்ரெஸ் போடணும், கோட்டு போடணும், டை போடணும், ஷூ போடணும், இப்படி ஒரு ஸ்டைல், பேசுற ஸ்டைல் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் யுத்தம் பண்ணணும், இப்படிதான் அருவா பிடிக்கணும், எல்லாம் அவனை பழக்குவிக்கிறது. அருமை கிறிஸ்தவ நண்பர்களே, இன்றைக்கு எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நீங்கள் உருவாக்குறீர்கள்? நல்ல ஒரு தகப்பனாக எலிசாவை உருவாக்குனது போல எலியா போன்ற ஒரு தகப்பன்கள் தேவை ஐயா. தகப்பன்மார்கள் தேவை, மாதிரி தேவை ஐயா. ஆனால் தவறானவைகளை கற்றுக் கொடுக்கிற தாவீதுக்கு தவறானவைகளை கற்றுக் கொடுக்கிற பெரிய சும்மா இருக்கிற கூட்டம் ஐயா. அவன் நடந்து பார்க்கிறான், அதையெல்லாம் தூக்கி எறிகிறான். எனக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன். அவன் நடனம் ஆடலாங்க. அன்பு சகோதரனை, இந்த செய்தி கேட்கிற உனக்கு உன்னிடத்தில் ஒரு விசேஷத்த கிருபை இருக்கிறது. விசேஷத்த வரங்களை ஆண்டு கொடுத்திருக்கிறார். விசேஷத்த வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். உனக்கு என்ன முடியும்? என்ன ஊழியம் செய்ய முடியும்? உன் திராணி என்ன? உன்னுடைய அளவு என்ன? உன் விசுவாச அளவு என்ன? அதை ஆண்டவருக்காக, அவமானப்படுகிற ஆண்டவருக்காக, பரிதவிக்கிற ஆண்டவருக்காக உன்னால் இயன்றதையே. தாவீதுக்கு என்ன தெரியும்? கவட்ட கல்லு தெரியுங்க. அதை அவன் அந்த கவட்டை கல்லோடு யுத்தம் செய்ய வருகிறான். அவன் சொல்லுகிற கன்ஃபெஷன், யுத்தம் கர்த்தருடையது. அன்பு, இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீ செய்ய வேண்டியது கோலியாத்தோடு யுத்தம் பண்ணணும். கோலியாத்தோடு யுத்தம் பண்ணணும். சும்மா அங்க இருக்கிற ஜனங்களை டான்ஸ் ஆட பழக்க வைக்க கூடாது. நீ மிஷனரியா போ, கிராமங்களுக்கு போ, கட்டி இருக்கிற அந்த கழுவை குட்டி கட்டவில்லை, கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். நண்பர்களே, ஐயா ஏனையா டான்ஸ் ஆட சொல்லி கொடுக்குறீங்க? ஐயோ, ஏனையா இன்றைக்கு இப்படி இருக்கிறது கிறிஸ்தவம்? தகுதி இருக்கிறதா? டான்ஸ் ஆடுறையே, டான்ஸ் ஆட சொல்லி கொடு, தகுதி இருக்கிறதா? அப்படி
யுத்த களத்திலே கோலியாத்தோடு தனி ஒருவனாக சிறுபையனாக அவன் யுத்தம் செய்கிறான். ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறான். அவன் டான்ஸ் ஆடலாம். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, இவர்கள் டான்ஸ் ஆடுவதற்கு தகுதி இருக்கிறதா? எதை முன்னாடி செய்யணும்? தாவீது கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கடந்து வரணுங்க. ஜெயம் எடுக்கணும், லட்சங்களை விடுவிக்கணும், கோலியாத்தின் பிடியில் இருக்கிற லட்சங்களை விடுவிக்கணும், சாதித்து காமிக்கணும். எங்கோ இருக்கிற சபையில் இருக்கிறவர்களை ஆட்டம் போட்டு அவனை டான்ஸ் ஆட பழகிறது ஊழியம் அல்ல. கிராமத்து ஜனங்களை, புதுசா பிசாசின் பிடியுள்ள ஜனங்கள், பெலிஸ்தர் பிடியில் இருக்கிற ஜனங்களை தாவீது விடுவித்தது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்கி அவர்கள் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட போது அவர்கள் நடனம் ஆடலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த கணேசனுங்க, எங்க அப்பா கருப்பையா, அம்மா அவர் சரஸ்வதி. நான் எனக்கு என்ன முடியுமோ அதை ஊழியம் செய்றேன். என்னுடைய அளவு எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரிந்த ஊழியத்தை செய்கிறேன். நான் ஊழியம் செய்யறதுக்கு வந்த காரணம் என்ன? ஏசப்பா என் கண்ணீரை துடைத்தார், என் இருதய வியாதியை சுகப்படுத்தினார், மரணத்திற்கு பாத்திரப்பட்ட எனக்கு இயேசு சுகம் கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் ஆத்துமாக்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறதை என் கண்களை நான் பார்த்தேன், என் காதுகளை நான் அப்படி அழுகிற சத்தத்தை கேட்டேன். யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான்? ஏசியா இடத்தில் அழுதது போல என்னிடத்தில் இவர் அழுதார். அவரை நான் பார்க்கும்போது அவர் இயேசு என்று கூட எனக்கு தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அவர் அழுகிறதை பார்த்தேன். யாரோ ஒருவர் அழுகிறார், யார் என்று தெரியவில்லை. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஏன் அழணுங்கிற கேள்வியோடு இருந்தபோது ஒரு கிறிஸ்தவ நண்பர் இயேசுவை குறித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இயேசுதான் அழுகிறார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசுகிறார் ஆத்துமாக்களுக்காக. லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாய் நாரி போயிற்று என்று சுற்றத்தார்கள் சொல்லுகிறார்கள். லாசருவுக்காக அழுத குடும்பத்தார் கூட அவரும் கண்ணீர் விட்டார். காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக மனதுருகுகிறார். மெய்ப்படில்லாத திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி அவளுக்கு பிரசங்கிக்க தொடங்குகிறார், அழுகிறார். எத்தனை அன்புள்ள ஆண்டவர்! என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறாரே என்று சொன்னேன். எனக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்யறேங்க. ஐயா, யாரும் என்ன தப்பு சொல்லாதீங்க ஐயா. ஒருவேளை நான் என்ன இப்படி சொல்லி கொடுக்கணும் வேணா சொல்லி கொடுங்க, நீங்க செஞ்சு காமிச்சிருக்கணும். ஆனா சொல்றது பேசல. இன்னைக்கு பவுல் வேதனைப்படுங்க, நான் படுற வேதனை பவுலுக்கு இருக்குதுங்க. அவர் சொல்றாரு, 1000 உபாத்தியர்கள் இருக்கிறாங்க, ஆனா தகப்பன்மார்கள் இல்லை. ஐயா, என்னை குறை சொல்றவங்க உபாத்தியங்களை சொல்றதை நிறுத்துங்க. நீங்க ஒரு தகப்பனா மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க செய்து காமிச்சிருக்கணும். நான் செய்த ஊழியத்திற்கு மேல அவர் செய்து காண்பித்திருக்கணும். என்ன மாத்திரம் இல்லை, யாரை வேணா நீங்க குறை சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு, அட்வைஸ் பண்ணலாம். ஆனா நீங்க அதை செஞ்சு காமிக்கணும். நீ செய்யாததை ஒருத்தர் செய்யறேன்னு சொல்றான், செய்ய நினைக்கிறான், தாவீதை குறை சொன்னது குறை சொல்லாத. ஆண்டவர் இன்றைக்கு அந்த செய்தி மூலியமா கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? தாவீது நடனம் ஆடினார், அவருக்கு தகுதி இருக்குது. எனக்கும் உங்களுக்கும் தகுதி இருக்கிறதா? எல்லாரும் ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்போம். உண்மையான ஒரு எழுப்புதல் நம்முடைய கண்கள் முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டில், இந்திய தேசத்தில், உலகத்திற்கு வரட்டும். தமிழ்நாடு இருக்கிற சபைகள் இப்போ வெளிநாடுகளில் நிறைய பேர் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் நடன கழிப்பு நடக்குது, டான்ஸ் தான் நடக்கிறது. அங்கு மோசஸ் மலைகளில் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கீழே இறங்கி போ, உன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் நிர்மாணமாக இருக்கிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள், கண்ட கொண்டை உண்டாக்கி விட்டார்கள். ஐயோ, இந்த தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ நண்பர்களை என் ஆண்டவருடைய கண்கள் பார்க்குமானால், மிஸ்டரியாக எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போக வேண்டிய திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், கட்டப்பட்ட கழுதை கட்டவிழ்க்க விட வேண்டிய ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவ நண்பர்கள் நடனம் ஆடுகிறார்களே. ஐயோ, தகுதி இருக்கிறதா? தாவீது நடனம் ஆடினான், அவனுக்கு தகுதி இருக்கிறது. இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, தகுதி இருக்கிறதா? முதல்ல தாவீதை போல நீங்க ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. தாவீதை போல லட்சியங்களை கோலியாத்தின் படியிலிருந்து விடுவீங்க. தாவீதை போல சிங்கத்தோடு யுத்தம் பண்ணுங்க, கரடியோடு யுத்தம் பண்ணுங்க. ஐயோ, என் ஆண்டவர் நாமும் தூசிக்கப்படுகிறதே, அழுது கொண்டு இருக்கிறாரே, பரிதபிக்கிறாரே, நான் அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி அவருடைய கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுங்க. அதற்கு பின்பாக
நடனமாடி தெருவில்லை நடனமாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரிடத்துல ஜெபம் உங்களே அர்ப்பணிங்க. இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சபையில் அர்த்தமுள்ள திருச்சபைகளாக மாறணும், மிஷனரி பாரம் கொண்ட திருச்சபைகளை மாறணும், கிராமங்களை இயேசுக்கு சொந்தமா மாத்தணுங்கிற பாரம் உள்ள திருச்சபைகளை மாறணும்னு சொல்லி ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும், ஒவ்வொரு திருச்சபையை மாற்றும் ஆண்டவரை, ஊழியக்கார நண்பர்களை மாற்றும் ஆண்டவரை. தாவீதை போல நடனமும் நாங்களும் ஆடட்டும் அப்பா, உம்மை துதிக்கட்டும். நல்லது. நான் தாவீது கடந்து வந்த பாதைகளை நாங்களும் செல்வாவது கடந்து வந்து நடனம் ஆடி ஆராதிக்கிற தகுதியை நாங்கள் பெறட்டும் அப்பா. இப்படிப்பட்ட அற்புதத்தை எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள சபைகளுக்கு சொல்லித்தாரு, ஊழியக்காரர்களுக்கு சொல்லித்தாரு அப்பா. தமிழ்நாட்டில் டான்ஸ் நடனம் பாட்டு தான் நடக்குதுன்னு சொல்றாங்களே, இல்லப்பா, எங்க தமிழ்நாட்டில் மிஷனரி பணி நடக்கிறது. தமிழ்நாட்டு சபைகள் ஆலய ஆராதனை முடிஞ்ச உடனே எதிரே இருக்க கிராமத்திற்கு புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் எங்க தமிழ்நாடு கற்றுக் கொடுக்கட்டும், உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கட்டும், பாடமாக அமையட்டும் அப்பா. எங்க ஊழியக்காரங்க என்னையும் பாடமாக நிறுத்தும், எங்களை பாடமாக நிறுத்தும். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு தேவ ஊழியர்களுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு விசேஷித்த அறிவிப்பை நான் அறிவிக்க விரும்புகிறேன். கடந்த ஆண்டு திருச்சி பட்டணத்தில் முராய் சிட்டி என்கிற இடத்தில் ஏர்போர்ட் அருகில் வைத்து கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே வாலிபர் எழுப்புதல் முகாம் நடைபெற்றது. இதிலே சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களும் சகோதரர் மோகன்சி அவர்களும் கலந்து கொண்டு இவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த கூடுகையிலே அநேக சாட்சிகளும் பகிரப்பட்டது. இந்த கூடுகையிலே லட்சத்திற்கும் மேலான வாலிப பிள்ளைகள் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கிருபையாய் பெற்றுக் கொண்டார்கள். இந்த கூடுகையில் நானும் என் திருச்சபையின் சார்பிலே அனைத்து வாலிப பிள்ளைகளையும் அவர்களுக்கு தெரிந்த அனைத்து வாலிப பிள்ளைகளையும் அழைத்து சென்றிருந்தோம். இந்த வாலிப எழுப்புதல் முகாமிற்கு பின்பாக நான் அழைத்து செல்லப்பட்ட அனைத்து வாலிப பிள்ளைகளும் தேவனை நாம மகிமைப்படத்தக்கதாக தேவனை அறிவில அறிவை மாத்திரம் என்ற சபையிலே உங்களாய் வளர்ந்து நிற்பதற்கு வாலிப எழுப்புதல் முகாம் ஒரு காரணமாக அமைந்தது என்பதை மிகுந்த சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் உங்களுக்கு
இயேசுவின் நாமத்தினாலே தெரியப்படுத்துகிறேன். இது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதே இடத்தில் வைத்து வாலிபர் எழுப்புதல் முகாமை கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே அன்பு சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். இந்த கூடுகையிலே நாங்களும் எங்கள் திருச்சபையாரும் அனைத்து வாலிப பிள்ளைகளோடு கூட கலந்து கொள்ள இருக்கிறோம். நிச்சயமாகவே வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, வாழ வயதில் குமார பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லி நாமும் வாலிபர்களை தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் தேவ நாம மகிமைப்படும்படியாய் பயன்படும்படியாய் நாம் அழைத்து செல்வோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நாம் இதோடு இணைந்து இந்த கூடுகைக்காக சிந்திப்போம். அன்பின் தகப்பனே, உண்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருச்சி மொராய் சிட்டியில் வைத்து நடைபெறுகிறதான வாலிபர் எழுப்புதல் முகாமை இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்குண்டான எல்லா தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினால நீர் சந்திப்பீராக. விசேஷமாய் தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து பகுதியிலும் உள்ள அனைத்து வாலிபர்களும் இந்த வாலிபர் முகாமிலே கலந்து கொண்டு உடைய நாமத்தை அறிந்து கொள்ள என் தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். இயற்கை சூழ்நிலைகள் மற்ற எல்லா காரியங்களையும் என் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து சொல்லிக்கிறோம். நீர்தாமே பொறுப்படுத்துகிறாக. இதை முன்னின்று நடத்துகிறதான கிராம மிஷனரி இயக்கத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் டேவிட் கணேசன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர்களோடு இருந்தார்கள். நீ செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயன்படுத்தும் ஊழியர்களை பயன்படுத்தும். மோசே இங்கிட்ட அங்கிட்டும் பார்த்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டான்னு எழுதியிருக்கு. நம்ம இங்கிட்ட அங்கிட்டும் பார்க்கக்கூடாது, மேலே பார்க்கணும். என்னை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என் செல்போனை கையில் எடுக்கிற நேரத்தில் தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற பயம் இருந்தால் இந்த செல்போன் எனக்கு ஆசீர்வாதமாய்த்தான் இருக்க முடியும். இதை என்னால் இன்னும் என்னுடைய பிரயோஜனத்திற்கு பயன்படுத்த முடியும். எனக்கு பிடிச்ச என்டர்டெயின்மெண்ட், ஒரு கேம்ஸுக்கு கொஞ்ச நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லையா? இந்த செல்போன் எனக்கு ஐயோவாக மாறிவிடும். கூடவே யார் இருக்கா? தெளிலால் இருக்கிறா. என் கூடலாம் இல்லையே. உன் பையப்பார், உன் கையை பார், உன் ஸ்மார்ட் போனை பார், வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு தப்பு செய்ய. இந்த செல்போன் இது தன்னில் தானே பாவமோ பரிசுத்தமோலாம் கிடையாது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த செல்போன் என் கையில் இருந்தால் இது எனக்கு ஆசீர்வாதம். இங்கிட்ட அங்கிட்டு பார்க்குறேன், அழகர் சாமி என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்ல பார்த்தா இது யாரா மாறிடுது? என்னை இச்சைக்கு அழைக்கிற ஒரு தெலிலாவாக என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான வாலிபர்களே, வாலிப சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் திருப்பதி ஜெபசீலன். திருநெல்வேலி மாவட்டம் பாலங்கோட்டை அருகே உள்ள மேலக்குளம் கிராமத்தை சார்ந்தவன். வாலிபர்களுக்கு என் அன்பான ஒரு வேண்டுதலை நான் சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாதோ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு கொண்டிருந்தேன். வேதத்தில் சொல்லுவாங்க கெட்ட குமாரன் சொல்லி, அதே போல நான் கெட்ட குமாரனே வாழ்ந்து கொண்டிருந்தேன். உலகத்தில் எத்தனை பாவங்கள் உள்ளதோ அத்தனை பாவங்களுக்கு அடிமையாய் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். நிம்மதி இழந்து விட்டேன். நான் நிம்மதி தேடி போகாத இடமே கிடையாது. அப்படி நான் மலைக்கு எல்லாம் தேடி போயிருக்கிறேன். ஆனால் நிம்மதி எங்கேயுமே கிடைத்தது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 39 வயதில் என்னை சந்தித்தார். நான் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தேன். ஆண்டவர் என்னை தொட்டார். எனக்கு ஒரு சமாதானத்தை தந்தார். ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய வாலிப பருவத்தை நான் இழந்து விட்டேன். வாலிப பருவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். எனக்கு அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். வருகிற ஆகஸ்ட் 15 திருச்சி ஏர்போர்ட் அருகில் உள்ள மொராய் சிட்டியில் கிராம மிஷனரி இயக்கம் சார்பாக அருமையான வாலிபர் கூடுகை நடத்தப்படுகிறது. கிராம மிஷனரி சார்பாக உங்களை அழைக்கிறார்கள். தெய்வ செய்தி சகோதரர் மோகன் சிலாசர் அவர்கள் கொடுக்கிறார்கள். இதற்கான ஏற்பாட்டை அண்ணன் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். கிராம மிஷனரி சார்பாக உங்களை எல்லாரும் அழைக்கிறார்கள். கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு சந்தர்ப்பம். வாலிப பெண் பிள்ளைகள் சகோதரிகள், நீங்கள் திருச்சிக்கு ஆகஸ்ட் 15 எல்லாரும் வரணும். ஏனென்றால் அது ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறக்கூடிய நாள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அபிஷேகம் பெறக்கூடிய நல்ல ஒரு நாள். யார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டு விடாதீர்கள்.
நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பம். கர்த்தர் உங்களை அங்கே தொடுவார், அபிஷேகிப்பார், சமாதானத்தை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லாவித அபிஷேகத்தெல்லாம் உங்களை நிரப்பார். நிச்சயமா கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை அனுப்புவார். ஒரு சிறு ஜெபம். மகா இரக்கம் கிருபை உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப பெண்பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியான தொட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உள்ளத்துல கர்த்தருடைய ஆவியான ஒரு ஏவுதலை கொண்டு வந்து ஆண்டவரே திருச்சியை நோக்கி அந்த வாலிபர்களும் வாலிப பெண்பிள்ளைகளும் அந்த இடத்துல வரக்கூட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஊழியர்களையும் கர்த்தருடைய ஆவியான வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. யாரு வந்தவனமாய் திரும்பி செல்லக்கூடாது. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அனுப்பணப்பா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கெங்கெல்லாம் பயணம் போகிறோம். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பயணம் போகிறோம். அதை பற்றி ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? போலாமா போலாமா பயணம் போலாமா, விசேஷ பயணம் போலாமா, போலாமா போலாமா பயணம் போலாமா, சுவிசேஷ பயணம் போலாமா. அங்கே போகலாம் இங்கே போகலாம் எங்கே போகலாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலாம் எங்கே போகலாங்க, ஏசப்பாவை பற்றி சொல்ல போகலாங்க, ஏசப்பாவை பற்றி சொல்ல போகலாங்க. ஆமாம், போகலாமா போகலாமா பயணம் போகலாமா, சுவிசேஷ பயணம் போகலாமா, போகலாமா போகலாமா பயணம் போகலாமா, சுவிசேஷ பயணம் போகலாமா, போகலாமா போகலாமா பயணம் போகலாமா, சுவிசேஷ பயணம் போகலாமா, போகலாமா போகலாமா பயணம் போகலாமா, சுவிசேஷ பயணம் போகலாமா. அங்கே போகலாம் இங்கே போகலாம் எங்கே போகலாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலாம் எங்கே போகலாங்க, ஏசப்பாவை பற்றி சொல்ல போகிறாங்க, ஏசப்பாவை பற்றி சொல்ல போகிறாங்க. ஆமாம், போகலாமா போகலாமா பணம் போகலாமா, சுவிசேஷ சொல்லம் போகலாமா, போகலாமா போகலாமா பயணம் போகலாமா, சுவிசேஷ சொல்ல போகலாமா. நான் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியிலே கல்லூரி ஒன்றிலே பணியாற்றி கொண்டு வருகிறேன். அதன் மூலமாக அநேக வாலிப பிள்ளைகள் என்னிடத்திலே ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, விளையாட்டுத் துறையிலே ஒரு தொடர்பு இருக்கிறதுனாலே விளையாட்டின் மூலமாக வாலிபர்களை சந்திக்கிற ஒரு பெரிய அனுபவத்தையும் எங்களுக்கு கடந்த காலங்களிலே ஆண்டவர் தந்தார். இப்பொழுது வாலிப பிள்ளைகளுக்காக வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருச்சி மாநகரிலே வில்லேஜ் மிஷனரி மூமெண்ட் மூலமாக ஒரு பெரிய கூடுகை, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கூடுகிற ஒரு கூடுகை நடத்தப்படுகிறதாக சகோதரர்கள் சொல்ல கேட்டு ஆண்டவருக்குள் நாங்கள் மிக மகிழ்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே பிள்ளைகளை தவறுதலான வழியிலே இழுக்கக்கூடிய சூழல்கள் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே அதிகமாக இருக்கிறது. அது அவர்களுக்கு சுலபமாகவும் இருக்கிறது. ஒரு தவறான பழக்க வழக்கத்திற்குள் போவதோ, தவறான நட்புறவுகளுக்குள் போவதோ, அதன் மூலமாக பெற்றோருக்கு ஒரு பெரிய மனவேதனையை கொடுப்பதோ, அது ஒரு சுலபமாக நடந்து விடுகிறது. சத்தியத்தை கொடுக்கிற பிள்ளைகள் ஒருவேளை கிறிஸ்தவ ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட அவருடைய அழைப்பு இல்லாமல் இருந்தால் அது ஒரு கடினமான காரியமாகவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட கூடுகைகள் வாலிப பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆகவே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்கிற இந்த கூடுகைக்கு சபை பாகுபாடின்றி ஒரு பாரமுள்ள ஒவ்வொருவரும் இதற்காக தங்களை ஒரு தன்னார்வலர்களாக இணைத்து கொண்டு இதற்காக பணி செய்ய அழைத்து கொண்டு வர ஒரு கிறிஸ்துவின் சிந்தனையோடு நாங்கள் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சொந்த அனுபவத்திலே இந்த பிள்ளைகளுடைய ஒரு விடுதலை எவ்வளவாய் தேவை என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றால் இந்த காலகட்டங்களிலே பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால், அதிக சம்பளம் பெறுவது எப்படி, உயர்வான வேலைக்கு செல்வது எப்படி என்றுதான் கற்றுக் கொடுக்கிறார்களே தவிர ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது எப்படி, பாவத்திலிருந்து விலகி இருப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்க மறந்து விடுகிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் உயர்ந்த நிலையிலே இருப்பதற்கு உயர்ந்த சன்மானம் பெறுவது முக்கியமல்ல, ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்தரை அறிந்து கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதன் மூலம் மாத்திரமே அந்த மகிழ்வான சமாதானமான அழிவில்லாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு சொந்தமாகிறது.
ஆகவே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த வாலிபர் கூடுகைக்கு, இந்த வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் மூலமாக நடத்தப்படுகிற இந்த கூடுகைக்கு தன்னார்வலர்களாக இணைந்து அநேக பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வர வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களாலான எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதற்காக நான் ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வாலிபர் கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட பாரத்தை நீ தலைவர்கள் மனதிலே நீ தந்திருக்கிறதற்காய், ஆண்டுதோறும் இதை நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இதற்காக கூடி வர ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகள் அந்த ஒரு நாள் மாத்திரமல்ல ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உமக்கென்று அர்ப்பணிக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, பயணங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொரு அந்த ஸ்பான்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வாலண்டியர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், ஜெப வீரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், செய்து கொடுக்கிற ஆண்டவரே அருமையான தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே சீரும் சிறப்புமாக நடக்க அந்த பிள்ளைகள் இங்கு கலந்து கொண்டது நல்லது என்று சொல்லி அநேகரை அழைத்து வர நீர் உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலே எங்களை காத்துக்கொள்ளும். இந்த கூடுகைக்காக எடுக்கப்படுகிற ஒவ்வொரு நல்ல முயற்சியை நீர் ஆசீர்வதியும். இப்ப இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.